my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த சுடிதாரோட ஆரி ஒர்க் டிசைன் தான் எப்படி போட்டோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் சுடி டிசைன் தான். இந்த கஸ்டமைஸ் சுடி டிசைன் வந்து எப்படி போட்டோம் அப்படின்றத பார்ப்போம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக இருந்தாலும் சரி, ஒரு டிப்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து புரிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃப்ளார்ஸ் டிசைன் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளார்ஸ்க்குமே நான் வந்து தனித்தனியாக வந்து எப்படி போடுறது அப்படின்றத நான் இதில் வந்து போட்டிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுதான் நான் டிப்ஸு சொன்னாலும் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இந்த ஃப்ளார் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து நம்ம எப்பயும் போல் வரையும் போல் நான் வந்து ட்ரேசிங் எடுக்கலை. நான் வந்தால் ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு முடிஞ்ச வரைய ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளார் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக நல்லா அழகாக இருந்தது. நம்ம வந்து இதை விட பெரிய டிசைனாகவும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா குட்டியாக கூட போட்டுக்கலாம். அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா லேயராக தான் வந்தது. அதாவது ஒரு லைன் முடித்ததுக்கப்புறம் அடுத்த லைன் அந்த மாதிரி தான் வந்தது. பக்கத்தில் உங்களுக்கு அந்த ஃப்ளார் டிசைன் இருக்குது, அது பார்த்தாலே தெரியும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. லீஃப் டிசைன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா லீஃப் டிசைன்ஸுமே நான் இதில் போட்டிருக்கேன். அதுவுமே வந்து சொல்கிறேன். இந்த இது வந்து இந்த ஃப்ளாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்யூப் பீடும் அது மாதிரி ஒயிட் கலர் சுகர் பீடு வந்து நான் வந்து கிளாஸ் பீட் மாதிரி போட்டிருந்தேன். இது வந்து நம்ம ஒரு லைன் முடித்தோடனே எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து நம்ம கன்டினியூ பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே கன்டினியூ பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணலாம். அது மாதிரி நீடியில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஃப்ளார் டிசைன் வந்து முடிச்சிட்டோம். நடுவில் ஒரு லேயர் மட்டும் போட்டுட்டு அது வந்து நடுவில் போடுறத ஸ்ட்ரைட்டாக ஒரு 2 க்யூப் பீடு வச்சு நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன ஃப்ளார் போடலாம் அப்படின்றத பார்ப்போம். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து போடுறதுக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்றது பெரிய விஷயம். அதுவும் வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த மோட்டிவேட்க்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைய மோட்டிவேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லீஃப் டிசைன் தான் வந்து போடுறோம். லீஃப் டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் மாதிரி குட்டி குட்டி லீஃபாக தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது வந்து நான் முடிஞ்ச வரைய கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு மோட்டிவாக வந்து நம்ம ட்ரா பண்ணி ஆரி போட்டோம் அப்படின்னாலுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்மளுக்குமே ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக தெரியாது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நான் குட்டியாக போட்டு எடுக்கிறப்ப ஒர்க்கு அதிகமாக இருந்தாலுமே அது வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம ரொம்ப லென்த்தாக பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னா அது முடிகிறதுக்கும் லேட்டாகும், நம்மளுக்குமே போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளார் டிசைன் தான் அடுத்து வந்து போட போகிறோம். இதுவுமே பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி சூரியகாந்தி ரோஸ் அந்த மாதிரி பெட்டல்ஸில் வந்து இருக்குது. இதில் வந்து லீஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூப் பீட். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம சுகர் பீடில் வந்து பார்த்தோம். இந்த லீஃப் வந்து இது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூப் பீடில் வந்து போட்டிருக்கோம். இந்த இது நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளவுஸ் டிசைனோட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதாவது இந்த டிசைனை வந்து இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம நிறைய பேருக்கு ஆரி ஒர்க் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா
நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா, நம்ம இந்த ஸ்டிச்சஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த டிசைனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டிசைனிங் வீடியோ வந்து ப்ளவுஸ் டிசைன் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பாருங்கள். பார்க்குறதுமே நல்லா பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இடையில இப்போ வந்து ஒரு ஐடியாஸ் வந்து சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேலை பார்க்குறப்ப தான் அந்த ஐடியாஸ் வந்து தோணும். நான் எப்பயுமே வீடியோஸில் சொல்கிறது தான், வீடியோ நம்ம பார்க்குற வேலை வந்து இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றது வந்து ஒரு வேலையை நம்ம எடுத்து பார்க்குறப்ப தான் அந்த ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு வந்து தோணும். அப்படின்றப்ப நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை நம்ம ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ், நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்றது. எப்பயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த லென்த்துக்கு தக்கன ஒரு 2 கியூபிடு 3 கியூபிடுன்னு சொல்லி சென்டரில் போட்டு லாஸ்ட்டில் முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 1 2 அந்த கேப்புக்கு தக்கன வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளார் டிசைன் வந்து முடிக்க போகிறோம். இந்த ஃப்ளார் டிசைன் வந்து முடித்ததுக்கப்புறம் நடுவில் இது வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும். இல்லை எண்ணாட் போடாமையும் வந்து நம்ம வந்து போடலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எது வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து போடுங்க. இப்போ வந்து அந்த ஃப்ளாரில் வந்து லைனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் வந்து இந்த முத்து பீடுன்னு சொல்லி ஒயிட் கலர் பீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீடு தான் வந்து அப்படியே சுற்றி ஒரு லைனாக வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நடுவில் அந்த ஒரு மாதிரி மொட்டு மொட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது ஒரு ஃப்ளார் டிசைன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கியூபிடு இதில் வந்து இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறது வீடியோஸ் வந்து டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ஐடியாஸ் வந்து கிடைக்கும். எப்படி போட்டோம் என்னன்றதையும் வந்து கவனமாக தெளிவாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இன்னொரு லீஃப் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த லீஃப் டிசைன். எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த லீஃப் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சுகர் பீடாக இருந்தாலும் சரி, கியூப் பீடாக இருந்தாலும் ஜர்தோசிலெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். த்ரெட் ஒர்க்கில் வந்து இந்த லீஃப் வந்து போட்டோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த லீஃப் டிசைன் வந்து த்ரெட் ஒர்க்கில் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய வியூஸ் வந்தது. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இதுலேயுமே அப்படி தான் நம்ம வந்து இந்த சுகர் பீடில் போடுறப்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் உங்களுக்கு வந்து அதோட அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது என்னன்றது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது இந்த ஒர்க்கெல்லாம் வந்து 1 நாள் 2 நாளில் முடிக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைய ஒவ்வொரு ஃப்ளாரோட டிசைனும் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பழகணும், இந்த மாதிரி கஸ்டமைஸாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் பழகணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த டிசைனுக்கான ப்ளவுஸ் வீடியோஸோ இல்லை சுடி வீடியோஸோ ஒரு பட்டுப்பாவாடைக்குள்ள டிசைனோ வந்து தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து எப்படி போடணும் என்னன்ற வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால அவங்களும் கற்றுப்பாங்க, எனக்குமே வந்து பெனிஃபிட் இருக்கும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லீஃப் பாருங்கள், நம்ம வந்து முடிச்சாச்சு. இந்த லீஃப் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு
ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒரு அழகு. அதாவது ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லீஃபு ஒவ்வொரு ஃப்ளார்ஸு நம்ம போடுறப்ப பார்த்தோன்னா அது வந்து ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்கும். ஆனால் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதோட அழகே தனி, செம்ம சூப்பராக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இது மாதிரி தான் ஃபுல்ஃபில் இல்லாத நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எதனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழகிக்கோங்க. நம்ம பழகிறப்ப அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பழகி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸியாகிடும். அதனால் எதுனாலும் பொறுமையாக கற்றுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ளார் டிசைனு, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்யூப் பீடு வச்சு போடுறது தான். ஒரு மாதிரி நம்ம வரைஞ்சி ஒரு இலை வரைஞ்சி கோடு கோடாக போடுவோம்ல, அந்த மாதிரி ஃப்ளார் தான். பாருங்கள், இந்த தான் இதோட ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது முடிச்சுட்டு வந்து நான் முன்னாடியே போட்டிருந்தேன் சுடி டிசைனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்க்கு வந்து நான் ரீப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் வந்து கற்றுப்பாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.